அழகாக நம்ம இப்போ எங்கே வந்துருக்கிற பார்த்தோம்னா நீங்கள் சண்டே ஃப்ரீ சிக்கன் எடுத்து செய்ய போகிறோம். அதனால் நம்ம ஜெகனண்ணா ரூமுக்கு தான் வந்திருக்கோம். அதாவது நம்ம அண்ணா ரூமுக்கு வந்திருக்கோம். வாங்க போய் செய்யலாம். சிக்கன் செய்கிறதுனா எனக்கு தெரியாது, சஸ்பென்ஸாக இருக்கும்போது அங்கே உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சும்மா தான் எடுத்துருக்கேன். பாருங்க சண்டை ரூம்குள்ள எப்படி இருக்காங்கன்னு. சண்டே ஃப்ரீயா இருக்கும். சிக்கன் சார் போர் அடிக்குது. ஆஹா போர் அடிக்குதா? என்ன கிஃப்டாடா கொடுக்குற? போய் சமைங்க, வாங்கி வந்தீங்களா? ஏய் எனக்கு ஒர்க் இருக்கு, போனாடா. டேய் நாளைக்கு ஆல்பத்தை கொடுக்கணும்டா. டேய் என்னடா பண்ற? பசிக்குதா எனக்கு? சமைப்போம்டா. சரி சார், கொஸ்டின் தானே வாங்கினீங்க. குழம்புக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கு. நீ இதெல்லாம் இப்ப யாரு கழுவுவா? லவுடா. ஏய் வாடா அந்த கழுவுடா. ஏய் கழுவு. நான் அதிகமே இருக்குதா? கம்மியா இருக்கு. சாப்பாடு பார்த்தா கம்மியா இருக்கா? இது மட்டும் அம்மாடி கடைக்கு வந்து பாப்பா தண்ணி பிடிச்சிடுவோம். கொடுங்க கொடுங்க கொடுங்க. எண்ணெயை தூக்கு விட்ற தூக்கு. வேண்டாம், அங்கிருந்து கத்திட்டு இருக்கான். கிடைக்காத. ஏய் போதும் போதும். ஆல்ரெடி இருக்குல்ல. வா சிக்கன் கழுவிடுவோம் கையோட. இப்பெல்லாம் நம்பிடுன்னு நினைக்கிறேன். மஞ்சத்தூள், லைட்டாக ஒரு ஸ்பூன். வெங்காயம் வரலோடா. சரி வாங்கினோம். எத்தனை வெங்காயமா? எவ்வளோக்கு? எவ்வளோ? 10 ரூபாய்க்கு ஏதோ ஒன்று. சரி ஒரு அரை கிலோ வாங்கினோம். 10 ரூபாய்க்கு 2 தான் வரும். அரை கிலோ வாங்கினோம். ஃபோன் எடுத்துகிட்டு போய் ஜிபே பண்ணிக்கோ.
தெரியுமா பண்ற? என்ன தெரியுமா பண்ற? ஏய் சாப்பாடுனா நான் அரிசி அரசு மறந்து போயிட்டோம். ரெண்டு டம்ளர் எத்தனை ரெண்டு டம்ளர் போட்டோம்டா. 4 டம்ளர் அரிசி ஊத்து, 4 டம்ளர் தண்ணி ஊத்து. குக்கர்லையா? குக்கர்ல இதை அலசிட்டு அரிசி குக்கர்ல போட்டு 4 டம்ளர் ஊற்றி விசில் கரெக்டாக ஊதி பார்த்து அப்புறம் குக்கர் லாக் பண்ணி கேஸ் எடுத்து வச்சு 4. சரி வாடா போயிட்டு குழம்பு போண்டா வா. ஓகே மேட்ச் பாக்ஸ் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. ஏய் ஏன்டா தட்டுற? அது ஏன்டா எத்தனை 3 தான்டா வந்திருக்கு. என்ன எடு எடுறா, என்ன எடுறா. அடே 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 அப்பா. சொன்னா ஒன்று தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த பச்சை டேஸ்ட் போகிற வரைக்கும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சவுண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன் மழை இருக்கிறாங்க அது இதெல்லாம் எடுத்து லாக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்னன்னா எங்கள் ரூமுக்கு பின்னாடி ஒரு மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. அம்மா ஒரு மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. கரெக்டாக விளாக் எடுக்கிறப்ப இந்த மாதிரிலாம் எல்லாரும் நடக்கும். இப்போ அந்த கிளாரிட்டி வந்துட்டு கம்மியாக இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறோம், கேமராவில் எடுக்கலை. போதும். அந்த ப்ராசஸ் எனக்கு தெரியாது. நேற்று நான் போட்டேனா இல்லையா? நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஏன் இப்போ நீ இப்படி வச்சுட்டே நிற்கிறது? மூடலாம் இரு. ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. வீடியோ எடுத்துருக்கிற ஃபோனில் வந்துட்டு இப்போ பேட்டரி வேற சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்வீஸ் காட்டிகிட்டே இருக்கு. அதனால் வீடியோ எடுக்கவே ஆஃப் ஆகுது. வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே வரமாட்டேங்குது. போதுண்டா இவ்வளோ தைரா இப்படிலாம் போட்டு நல்லா இருக்கும். சரி போட ஏதோ நல்லா டே பேஸ்ட் வாங்கிட்டு வந்தியா? எங்க இருக்கு பேஸ்ட்டு? என்னடா பேஸ்ட் இது? என்னடா பேஸ்ட் இது? துளியும் இருக்கு. எவ்வளோடா அது? சைஸ்க்கே இருக்கும்டா, டப்பா சைஸ்க்கே எவ்வளோ பெருசு இருக்கும்டா. இப்போ வர 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 குட்டியாகுது. உங்க குழம்பு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அப்படி ரூம்குள்ளே வந்தாலே செம்ம வாசமாக இருக்கு. தரமா இருக்கு. பல்லுகளை சரி கொடு. பண்ணக்கூடாது. நீ வாங்களேன், கிட்ட வாங்க. இவன் வேற டிஃப்ரெண்டா சவுண்ட் விடுறான். நீங்க தப்பா இதை நினைச்சுக்காதீங்க. ஓகே, இது வந்துட்டு ஒரு நைட் வரைக்கும் 10-3 பேர்த்துக்கும். நீங்க ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. அவன் தான் எங்கள் கேமராமேன். இனிமே நம்ம விளாக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி தான் விளாக்ஸ் நாங்கள் போடலான்ற ஒரு ஐடியா. அப்பப்போ இந்த மாதிரி ரூமில் வந்துட்டு சமைக்கிறது, வெளியே எங்கேயும் வச்சு போகிறது, ஸோ பசங்களோட இருக்கிறது. ஸோ இப்போ சிக்கன் வந்துட்டு நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அவனுக்கு செக் பண்ண போகிறோம். நல்லா ரெட் கலரில் வந்துருக்கு சிக்கன்லாம். பார்த்தீங்களா? ஆகாட்டு எப்படி மாசா? வா. இல்லை நம்ம அங்கே சாப்பிடுவோம், நம்ம களத்தில் சந்திப்போம் அப்படியே. ஓகே, இப்போ வந்துட்டு சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. இப்போ டைம் வந்து பார்த்தோம்னா நம்ம எத்தனை மணிக்கு செய்ய ஆரம்பித்தோம்? 8 மணிக்கு செய்ய ஆரம்பித்தோம். 8 மணி இருக்குமா? 10, 10:30, 11 மணி ஆக போகுது.
சரி தப்பு இல்லை, எப்பயுமே வீட்டில் செஞ்சாலும் சிக்கன் செய்யறதுக்குனாலும் எப்பயுமே லேட் தான் ஆகும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டே வந்துட்டு ஒரு 11:30 12 அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் வீட்லேயே இருந்தாலும். ஆமாம் தானே? சரி இறக்கிடுவோமா? இது வந்துட்டு நாங்கள் வைக்கிற ஒரு ஸ்டைலு. நீங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து வைப்பீங்க. ஸோ ஒரு ஈஸியான ஏதோ ரெசிபி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் வந்துட்டு அதை எடுத்து நாங்கள் நெக்ஸ்ட் டைம் செய்கிறப்ப அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இது வந்துட்டு இவனோட ஐடியா தான். நான் வந்துட்டு சொன்னேன் ஒரு கிரேவி மாதிரி வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு. கொஞ்சம் நல்லாவே கிரேவி மாதிரி நல்லாவே. இது இங்கே வாங்களேன் எவ்வளோ வந்திருக்குன்னா, குண்டாவே இவ்வளோ பெருசு, அதில் பாதி வரைக்கும் அந்த கைப்பிடி மட்டும்தான் நல்லா கொதிக்குது. பாதி இது ஃபுல்லாக குழம்பு தான் இருக்குது. சாப்பாடு வந்துட்டு நாங்கள் 2 டம்ளர் தான் வச்சோம். ஆல்ரெடி நைட் வச்ச சாப்பாடு கொஞ்சம் இருக்குது. எக்ஸ்போசர் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ க்ரியேட்டிவாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜை வேஸ்ட் பண்ண. அவ்வளோதான். நீ ஆல்ரெடி ஏங்க லைட்டு கம்மி, இதில் நீ ஜூம் வேற. ஆமாம் ஃபுல்லாக காட்டு. நல்லா தான் இருக்கும். தட்டு 2 தட்டு கழுவு. ஒரு நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம் தட்டை கழுவு. கழுவுடா. தட்டு கழுவுறது நீ அப்படி நீதான் கழுவணும். ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன செஞ்ச? கழுவு. சரி நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறோம். எவ்வளோ தானே பண்ணுறீங்க? ஒர்க்கு தான்டா. எங்கடா கிளம்பிட்டீங்க? வீட்டுக்கா? ஏன் இப்போ ஒர்க் இருக்கு வீட்டில். ஒர்க் இருக்கா? சரி ஓகே. வீட்டுக்கு போயிட்டு கோயிலுக்கு போகணும்னா சரிடா போயிட்டு வாங்கடா. ஏண்டா கறி சாப்பிட்டு கோயிலுக்கு போவீங்களாடா? குளிச்சுட்டு என்ன குளிச்சுட்டு இப்போ இல்லை கறி சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போனால் நார்மல் ஆயிருமா? வீட்டுக்கு போய் குளிக்கிறோம்ல, அதான் குளிச்சா நார்மல் ஆயிருமான்னு கேட்குறேன் நான். ஆமாம் சூப்பரா. ஸோ இப்போ இவனுக்கு கிளம்பிட்டானுங்க. இனிமேல் நம்ம மட்டும்தான். ஸோ மறக்காமல் சேனல் வந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னது சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். எதுக்கு வீடியோ பார்க்குற உங்களுக்கே கோவம் வருதா இல்லையா அந்த மாதிரிலாம் பண்ணா? அப்போ வேணாம். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? சரி ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம்.